பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. இந்த புதிய மாதத்தின் தொடக்க நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய கிருபை ஆண்டவரே தங்கியிருக்கும்படியாக நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற உம்முடைய சத்திய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 2வது பாடல், திருமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல இரட்சக தேவா சரணம் என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் எழும்பி நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். வாருங்கள். திருமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல இரட்சக தேவா சரணம், தினமனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம், சர்வேசா நலம் மலர் ஏகத்திரித்துவ சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம், நம்பினேன் இது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம், சர்வேசா அருவுருவே அருளரசே சரணம், அஞ்சும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம், அதிகுணனே சரணம், கிரண மொழி அருள் வடிவே சரணம், சர்வேசா உலகிடமேவிய உனதா சரணம், ஓர் கிருபாசன ஒளியே சரணம், ஒளி அருள்வாய் தருணம், மனு ஒட்டு ஒத்தமனே சரணம், சர்வேசா நித்திய தோத்திர நிமலா சரணம், நிதி சரணரின் அதிபதி சரணம், நீதாயிரு தருணம், கிருபை கொராதாரா சரணம், சர்வேசா. நாம் நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானமும் மனிதமில் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, துதிக்கிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பிரானகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இருந்தும், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பட்சத்தில் விட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இந்த அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற நாம் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டோ அமர்ந்தோ அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் உண்மையாய இதயத்தோடு உண்மையாய மனஸ்தாபப்பட்டு அவரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வவல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். வாருங்கள், யாவரும் இணைந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறைவனும் இயேசு கிறிஸ்து எங்கள் பாவனை ஏற்றவும் மது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புதுச்சுணர்வுகளாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிறேன். கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அமர்ந்த வண்ணமாக இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் அது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 திருமொழிகள் 12 13 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 பெர்கமோ சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. இரு பக்கமும் கூர்மையான வாளை கொண்டிருக்கிறவர் இதனை உங்களுக்கு கூறுகிறார். நீ எங்கே வாழுகிறாய் என்று எனக்கு தெரியும். சாத்தானுடைய சிம்மாசனம் இருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய். ஆனால் நீ எனக்கு உண்மையானவனாக இருக்கிறாய். அந்திப்பாசாவின் காலத்தில் என் மீதுள்ள உன் விசுவாசத்தை நீ மறுத்ததில்லை. அந்திப்பா எனது உண்மையுள்ள சாட்சி. அவன் உங்கள் நகரத்தில் கொல்லப்பட்டான். உங்கள் நகரம் சாத்தான் வாழும் இடம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளையும் மக்கிய மாற்றி உரித்தார்கள்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினாலே உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிற அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா, ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படியாக உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா என்கிற பாடலை என்னோடு கூட இணைந்து நீங்க பாடும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே இந்த காலவெளியிலே இறக்கி வைக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவெல்லாம் சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் பாருங்கள், என் சுமைகள் உம்முடைய பாதத்திலே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஐயா, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசையா, உம்மைத்தான் மனதாரே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, அவர் இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் அவர் கருவையும் உள்ளவர், என் ஜீவனை ஆண்டவரே அழிவினின்று மீட்டவரே, என் மீட்பரே என்று சொல்லி எல்லாரும் உணர்ந்தவர்களை பாடுவோமா?
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. எல்லாம் சொல்லுங்க. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவினின்று என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே மீட்டவரே. என் மேய்ப்பரே. எல்லா கரங்களை உயர்த்தி இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் கேட்கமையா. அப்படி நின்ற வண்ணமாக ஒரு 2 நிமிடம் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நம்ம துதித்து அந்த முதல் சரணத்தை மறுபடி நம்ம சேர்ந்து நம்ம பாட போகிறோம். கடந்த 7 மாதமும் ஆண்டவருடைய அற்புதமான கரணமோடு கூட இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார். நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கினார். எல்லா உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே மனதார 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 அவரை நம்ம ஸ்தோத்தரிப்போமா? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் உடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாரே. உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தாரே. மனதார அவருக்கு இந்த காலவெளியில் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, தொடங்கி இருக்கிற இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த மாதத்திற்குள்ளே ஆண்டவரை நாங்கள் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் ஏற்று நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரை கருத்துல நம்ம கேட்போமா? பிள்ளைகளை குறித்த ஒரு தாகம் நம்முடைய வாழ்வில் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய தேவைகளை குறித்து, பலவீனங்களை குறித்து, கடன் சுமைகளை குறித்து இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைக்கிற பொழுது தேவன் அதை கண்ணோக்கி பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அதை எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தை திறந்து எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிக்கிறவரே, என் பாரம் என் கவலைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவரை மாதத்தின் தொடக்கத்துல உம்முடைய கரத்துல நான் இறக்கி வைக்கிறேன் அப்பா. என்னையும் என்னுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்க கேட்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். உணர்ந்தவர்களை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே இறக்கி வைக்கிறேன் அப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடந்த காலங்களிலே காணப்பட்ட குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க என்று சொல்லி ஆண்டவரை கருத்துல கேட்போமா? யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எல்லாம் சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் பாரங்கள், என்னுடைய சுமைகள், எங்களுடைய குடும்பத்தை குறித்து என் பாவைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஐயா. உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன்
எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசையா உம்மை தானே முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா இயேசையா உம்மை தானே முன்னே நிறுத்தியுள்ளே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் இறக்கி வைக்கிறோம். உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தாரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அமருவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடந்த 7 மாதம் முழுவதும் கரம் பிடித்து நடத்தின தகப்பன் இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் நிறைவாய் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் உங்களுடைய வாழ்விலே. இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்லுவதை கவனித்து பாருங்கள். அந்த மனிதன் யார் என்று சொன்னால் அவர் யாருங்க? அந்திப்பா என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தைகளை சற்று நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது இந்த வார்த்தையை யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் பெர்கமு சபையை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு, நல்ல கவனிங்க, பெர்கமு சபையிலே இருக்கிற தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்க. ஆண்டவர் தன்னை பெர்கமு சபைக்கு வெளிப்படுத்துகிற பொழுது தன்னை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கையிலே உடையவராகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறதை கவனித்து பாருங்கள். அப்படின்னா ஏன் வெளிப்படுத்துறா தெரியுமா? ரோமர்களுடைய ஆயுதம் இருக்கு பார்த்தீங்களா? ரோமர்களுடைய ஆயுதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையது. நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரோமர்களுடைய அதிகாரம்தான் மேன்மையானது, உயர்வானது, இந்த அதிகாரம் முழுவதுமே அவருடைய கரங்களிலே இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது ஆண்டவர் அந்த திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அதிகாரம் அவர்களுடைய கைகளிலே இல்லை. என்னதுங்க? இந்த அதிகாரம், உலகத்தினுடைய அதிகாரம் முழுவதுமே என்னுடைய கரத்திலே இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தும் வண்ணமாக பெர்கமு சபைக்கு வெளிப்படுத்துகிற பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறாருங்க? அதே ஆயுதத்தை தன்னுடைய கைகளிலே ஏந்தினவராக இருவரமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? ஒருவேளை வாய்ப்பு இருக்கிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே சொல்லுகிற பொழுது நல்ல கவனிங்க. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதை நான் காண்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெர்கமு சபையிலே பார்க்கிற பொழுது அங்கே ஒரு மலை ஒன்று இருக்கிறது. அந்த மலையின் மேலே பார்க்கிற பொழுது ஒரு சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்தை தான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார்.
குறிப்பாக பார்க்கிற பொழுது அந்த சிங்காசனம் இருக்கிற இடத்திற்கு போகிற பாதை இருக்கிறது அல்லவா, அந்த படிக்கட்டுகள் இருக்கிறது அல்லவா, அந்த படிக்கட்டுகள் 116 அடி அகலம் உடையது, 109 அடி உயரம் கொண்ட ஒரு அழகான ஒரு மலை. அந்த படிக்கட்டின் மேலே ஏறுகின்ற பொழுது அங்கே ஒரு சிங்காசனம் இருந்தது, அங்கே ஒரு வழிபாடு நடைபெற்றது. அந்த வழிபாட்டிற்கு பெயர் தான் என்ன வழிபாடுங்க? சாத்தான் வழிபாடு. ஏன் அதை சாத்தான் வழிபாடு என்று சொன்னார்கள் என்று சொன்னால், பாம்பை மையமாக வைத்து அங்கே வழிபாடு நடைபெறும். எதை வைத்துங்க? பாம்பை மையமாக வைத்து. அதாவது பல் பிடுங்கப்பட்ட பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாம்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அங்கே கடந்து வருகின்ற பொழுது இந்த பாம்புகளை அந்த சரீரத்தின் மேலே போடுகின்ற பொழுது அந்த பாம்பானது என்ன செய்யுங்க, அந்த பல் பிடுங்கப்பட்ட அந்த பற்களின் வழியாக அதை என்ன செய்யுங்க, அந்த சரீரத்தின் மேலே அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? அப்படி அந்த பாம்பானது, அந்த சத்துருவானது உடம்பின் மீது சுற்றுகின்ற பொழுது வியாதி எல்லாம் மறைந்து போய்விடும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. நல்லா கவனமாக கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் வேதத்தின் ரகசியங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நல்லா கவனமாக கவனிங்க. அதற்கு தான் இந்த இடத்துல இந்த நகரத்துக்கு பேர் என்ன நகரம் தெரியுமா? சுகமளிக்கும் நகரம் என்று அர்த்தம். என்னதுங்க? இந்த சாத்தானை மையமாக வைத்து இந்த வழிபாடு நடைபெற்றதினாலே அங்கே வருகிறவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்ததினாலே இந்த பெர்கமுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? சுகமளிக்கிற ஒரு நகரம் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வழிபாட்டை எல்லாம் எதிர்த்தவர் தான் யாருங்க? இந்த வழிபாட்டை எல்லாம் எதிர்த்தவர் யாருங்க? அந்திப்பா என்கிற ஒரு தேவ மனிதன். அவனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்க பார்க்கிற பொழுது, உன் கிரியைகளையோ, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையோ, நீ என் நாமத்தை பட்டி கொண்டிருக்கிறதையோ, சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே என்ன சொல்றாருங்க? சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே அங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் அவ்வளவு எளிதாக ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்க மாட்டார். நல்ல கவனமாக கவனிங்க. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இந்த காலவெளியிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல கவனமாக கவனிங்க. அவன் சொல்றாரு, உங்களுக்குள்ளே இல்லையா, உங்களுக்குள்ளே எனக்கு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நல்ல கவனமாக கவனிங்க, உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக வாழ்ந்த அந்திப்பாவை குறித்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த சாத்தான் வழிபாடுகிற அந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, வருகிறவர்களெல்லாம் சுகமாகும் என்று சொல்லுவார்கள். ஆனால் சரித்திர ஆசிரியர்கள் அந்திப்பாவை குறித்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, இவர் ஜெபித்து அங்கே இருக்கிற அந்த சிங்காசனத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளை துரத்தி விடுவாராம். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த அந்திப்பாவை குறித்து திருமறையிலே அதிகமான காரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த அந்திப்பாவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அந்திப்பா ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது அங்கே இருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் ஓடி போகுமாம். அப்படி ஓடி போகிற பொழுது அந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் என்ன பண்ணுமா தெரியுமா? அங்கே இருக்கிற பூசாரிட்ட போய் சொல்லுமா, இந்த ஆளு இங்கே இருக்கிற வரைக்கும் எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுமா. பார்த்துக்கோங்களேன். அப்படி என்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்த அந்திப்பா ஆண்டவருக்கு சாட்சி உள்ள ஒரு செபிக்கிற விசுவாசத்திலே வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். இன்னொரு விஷயத்தை நல்லா கவனமாக கவனிங்க. இந்த அந்திப்பாவை குறித்து இன்னொரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அந்த வரலாற்று குறிப்பு என்னவென்று சொன்னால், இவர் ஒரு மருத்துவராக இருந்தாராம். என்ன சொல்றாங்க? இந்த அந்திப்பா என்பவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு மருத்துவராக இருந்தார். இந்த சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு கடந்து போகிறவர்கள் வியாதி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட போனார்கள் அல்லவா. அங்கே சுகமாகாதவர்கள் கூட இந்த அந்திப்பாவிடத்திலே வருகின்ற பொழுது, அவர் செபிக்கிற பொழுது அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா.
நல்லா யோசிச்சு பாருங்களேன். அங்கே குணமாகாத வியாதிகள் கூட இவரிடத்திலே வருகிற பொழுது, இவர் தேவனிடத்திலே ஜெபிக்கிற பொழுது, தேவன் இவருடைய வார்த்தையை அங்கீகரித்து என்ன செய்தார்களா? அங்கே குணமாகாத வியாதிகள் கூட இவரிடத்திலே வருகின்ற பொழுது குணமாக்கக்கூடிய வல்லமையும் யார்கிட்ட இருந்துச்சுங்க? இந்த அந்திப்பாட்டை இருந்துச்சு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இன்றைக்கு இந்த காலவேளையிலே இந்த அந்திப்பாவுடைய சாட்சி, இந்த அந்திப்பாவுடைய விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இப்படி இந்த அந்திப்பாவை குறித்து நான் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக படிங்க. இந்த அந்திப்பாவை அழைக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ரோம ராயனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? ரோமராயருக்கு பலி செலுத்த வேண்டும். அப்படி ஒருவேளை பலி செலுத்தவில்லை என்றால் உன்னை உயிரோடு கூட நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இவர் சொன்னாரு, என்னுடைய வாழ்விலே என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நான் ஒருபோதும் ராயனுக்கு பலி செலுத்த மாட்டேன். நல்ல கவனிங்க. ஒருபோதும் ராயனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பலி செலுத்த மாட்டேன் என்று சொன்ன உடனே அந்த உயரமான படிக்கட்டுகளிலே அவரை இழுத்து கொண்டு போய் அந்த சிங்காசனம் இருக்கிற அந்த இடத்திலே ஒரு பலிபீடம் ஒன்று இருக்கும். நல்லா கவனமாக கவனிங்க. இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். அந்த உயரமான இடத்திலே ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்திற்கு மேலே வெண்கலத்தினாலே செய்யப்பட்ட ஒரு மாடு ஒன்று அங்கே இருக்கும். நல்லா கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன இருக்குங்க? அந்த பலிபீடத்திற்கு மேலே வெண்கலத்தினாலே செய்யப்பட்ட ஒரு மாடு ஒன்று இருக்கும். அந்த மாட்டை என்ன செய்கிறாங்க? திறந்து அந்த மாட்டிற்குள்ளே இவருடைய சரீரத்தை படுக்க வைத்து அந்த என்ன சொல்றாங்க, அதற்குள்ளே முழுவதும் தண்ணீரை நிரப்பி அந்த வெண்கலத்தினாலே செய்யப்பட்ட அந்த மாட்டை என்ன செய்கிறாங்க? மறுபடியும் மூட வைக்கப்பட்டு அதற்கு அடியிலே நெருப்புகளை பற்ற வைத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன செய்தாங்க? பற்ற வைத்து இவரை வேக வைத்தார்கள். இவரை குறித்து எப்ப நமக்கு தெரிந்து கொள்ள போகிறோம்? நல்லா கவனிங்க. வெண்கலத்தினாலே செய்யப்பட்ட மாடு இருந்தது. அந்த மாட்டின் வயிற்றை திறந்து இவரை உள்ளே படுக்க வைத்து அந்த மாட்டின் வயிற்று முழுவதும் தண்ணீராலை நிரப்பி அதன் பிறகு அந்த வெண்கல மாட்டின் சிலையை நெருப்பினாலே சூடாக்கி இவருடைய மாட்டின் தலை பகுதியிலே இவருடைய தலை இருக்குமாறு என்ன செய்தாங்க? அவரை படுக்க வைத்து நெருப்பை என்ன செய்கிறாங்க? கொளுத்தி அந்த தண்ணீர் கொதிக்க 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 என்ன ஆகுங்க? இவருடைய சரீரமும் என்னதுங்க? வெந்து உருக ஆரம்பித்தது. அதன் பிறகு இந்த வெண்கலத்தினாலே செய்யப்பட்ட அந்த மாடு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் உருக ஆரம்பிக்கிற பொழுது அந்த வேதனை தாங்க முடியாமல் துடிக்க 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 அவர் சத்தம் போடுகின்ற பொழுது வெளியில கேட்குமா? எப்படி தெரியுமா? அந்த மாடு சத்தமிடுவதை போல சத்தம் கேட்க வேண்டும். என்னதுங்க? அந்த மாடு சத்தமிடுவதை போல அவருடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவரை என்ன செய்தாங்க? சித்திரவை செய்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு அவர்கள் ரசித்தார்கள். இவ்விதமாக அவர் இரத்த சாட்சியாக என்ன பண்றாருங்க? தேவனுக்காக மரித்தார். யோசித்து பாருங்களேன். அதை நீங்கள் ஆங்கில புத்தகத்தில் சொல்லுவாங்க, அந்த நம்ம சொல்கிறவங்கள பாயில் பண்ணுறோம் சொல்றியா, அந்த மாதிரி பண்ணினாங்களா அவரை? யோசித்து பாருங்க. ஆண்டவர் இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமாக அல்ல. உங்களுக்குள்ளே எனக்கு என்னதுங்க? உண்மையுள்ள சாட்சியாக இருந்த அந்த அந்திப்பையாவுடைய வாழ்வை இன்றைக்கு இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் பார்க்கும்படியாக தேவன் அழைக்கிறார் இல்லையா? நம்ம சாதாரணமாக வாசிக்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த அந்திப்பேவை குறித்து சொல்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் இரத்த சாட்சி யாருங்க? யார் முதல் இரத்த சாட்சி? ஸ்தேவான் இல்லையா? முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இரண்டாவது இரத்த சாட்சி இந்த அந்திப்பா என்பது யாருக்கு தெரியும்? வேதத்தை நாம் பார்க்கிற பொழுது ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மரித்தான். ஆனால் இரண்டாவது இரத்த சாட்சி யார் என்று சொன்னால், இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் எழுதப்படுவதற்கு முன்பதாகவே இரண்டாவது இரத்த சாட்சியாக மரித்தவர் தான் இந்த அந்திப்பா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் அதால் தான் நான் சொல்லுவேன், சாட்சி என்பது எனக்கு உண்மையுள்ள சாட்சின்னு ஆண்டவர் சொல்றா இல்லையா?
சொல்ற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. சாட்சி என்பது கிறிஸ்துவை பற்றி பேசுவது மட்டுமல்ல. சாட்சி என்பது கிறிஸ்துவை பற்றி பேசுவது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தேவைப்பட்டால் கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் தயாராக இருப்பதுதான் உண்மையான சாட்சி. ஹல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சாட்சி என்பது கிறிஸ்துவை பற்றி பேசுவது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தேவைப்பட்டால் கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் தயாராக இருப்பதுதான் உண்மையான சாட்சி. அதனால தான் ஆண்டவர் இந்த அந்திப்பாவை குறித்து சொல்லுகிற பொழுது, உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா. இன்னைக்கு நீங்க நானும் எப்படி இருக்க போகிற யோசித்து பாருங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெர்கமு பட்டணம் சாதாரண பட்டணம் கிடையாதுங்க. இந்த பெர்கமு பட்டணத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். அன்றைக்கே ஸ்டேடியம் இருந்தது, அன்றைக்கே சினிமா தேட்டர் இருந்துச்சு. இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அன்றைக்கு எப்படி இருந்ததுன்னா 2 லட்சம் புத்தகம் உடைய நூலகம் இருந்தது. எத்தனை லட்சம்? 2 லட்சம் புத்தகம் உடைய மிகப்பெரிய ஒரு நூலகம் இருந்த ஒரு சிறந்த ஒரு பட்டணம் இந்த பெர்கமு பட்டணம். இந்த நூலகத்தை தான் பின்னாடி ஒரு ரோம அரசன் தன்னுடைய கல்யாண பரிசாக, நம்ம சொல்றோம் இல்லையா, கிளியோபட்ரான்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிளியோபட்ராவுக்கு பரிசாக கொடுத்தாராம். வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அவ்வளவு மிக சிறந்த ஒரு பட்டணம் இந்த பெர்கமு பட்டணம். இந்த பட்டணத்திலே என்ன பண்றாங்க, சாத்தான் குடியிருக்கிற அந்த ஸ்தலத்திலே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருந்த அந்திப்பா. 3 காரியத்தை தான் நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அதில் 3 வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது, இந்த அந்திப்பையாவுடைய சாட்சி அந்த மரணத்தை பார்க்கிற பொழுது முதல் குறிப்பு என்ன தெரியுமா, உண்மையில் நிலைத்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? உண்மையிலே நிலைத்தவர். உண்மையில் நிலைத்தவர். அவருடைய சாட்சி நிறைந்த வாழ்வை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, அவர் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்தார், அந்த உண்மையிலே நிலைத்து நின்றார். 2வது குறிப்பு, அவர் உறுதியாக இருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியாக நின்றவர். முதலாவதாக உண்மையில் நிலைத்தவர், 2வது குறிப்பு உறுதியாக நின்றவர். நல்ல கவனிங்க. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அவர் ஆண்டவருக்காக உறுதியாக அவர் நின்றவர். இதுதாங்க இன்றைக்கு நாம் அறிந்து இவரை போல அந்த விசுவாச பயணத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என்கிற அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையில் நிலைத்தவர். 2வது உறுதியாக நின்றவர். 3வது உயிரையும் தந்தவர். 3வது குறிப்பு என்னதுங்க? உயிரையும் தந்தவர். இன்றைக்கு இந்த காலவேளையிலே, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி, வாக்குத்தத்தம் இதுதான். விசுவாசத்தை நோக்கி பயணிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்திப்பாவை முன்பதாக நிறுத்துகிறார். யாரை முன்பாக நிறுத்துறாங்க? இந்த விசுவாசத்தை நோக்கி இந்த உலகத்தில் நம்ம பயணிக்கிற பொழுது ஆண்டவர் அந்திப்பாவை உங்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறார். அவரை போல உண்மையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவரை போல உறுதியாக நிற்க வேண்டும், அவரை போல ஆண்டவருக்காக உயிரையும் என்ன செய்யுங்க, தரக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த அந்திப்பாவை போல சொல்லணும், உங்களுக்குள்ளே என்னதுங்க, எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அப்படின்ற பேரில், அந்திப்பா அப்படின்ற பேருக்கு பக்கத்தில் யாரை பேரை சொல்லணும்? சொல்லுங்க, யாரை பேரை சொல்லணும்? உங்க பேரை சொல்லணுங்க. உங்க பேரு ஆண்டவர் சொல்லணும். அதுதான் வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் இந்த காலவேளையிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த எதிர்பார்ப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளையில் தேவன் அழைக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம் தெரியுமா? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல நீங்கள் குடியிருக்கிறது என்ன அப்படின்னாருங்க, சாத்தான் எப்பயுமே ஒரே இடத்துல தான் குடியிருப்பான். அவன் குடியிருக்கிற இடத்துல தான் மக்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு வருவான். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் ஒரே இடத்துல வாசம் பண்ணுகிறவர் அல்ல. அவருக்கு பேரே சர்வ வியாபி. அவர் எங்கும் அவர் நிறைந்திருக்கிறவர் என்பதை இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த அந்திப்பாவுடைய விசுவாச வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் 3 விஷயம்: அவர் உண்மையில் நிலைத்தவர், உறுதியாக நின்றவர், உயிரையும் என்ன செய்கிறாங்க, தந்தவர். ஆகவே நீங்களும் நானும் இந்த அந்திப்பாவினுடைய சாட்சியை போல நீங்களும் ஆண்டவருக்கு உண்மையில் சாட்சியாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்துவாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, கடந்த 7 மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்தி நீ தந்த நல்ல சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. பிள்ளைகள் செய்கிற பணிகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய அற்புதமான கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளை குறித்த கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகும்போதும் வரும்பொழுதும் உம்முடைய சமூகம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக. இந்த ஆராதனையிலே உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொண்ட எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து உம்முடைய பிள்ளைகளை பூரண சமாதானத்தோடு கூட அனுப்புங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இந்த மாதத்திலே அநேக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் காண உதவி செய்யும். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த ஆண்டவர், அருமையான உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற பணிகளையும் பயணங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிற அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் வியாபாரங்களையும் தொழிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக. God bless you.